தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்த பயோபிக் எடுத்தால் அவரது கதாபாத்திரத்தை நடிக்க தயாராக இருப்பதாக நடிகர் ஜீவா தெரிவித்திருக்கிறார். சென்னையில் கருணாநிதி நூற்றாண்டு நிறைவு விழாவையொட்டி நடத்தப்படும் புகைப்பட கண்காட்சியை நடிகர் ஜீவா மற்றும் பாடலாசிரியர் ப. விஜய் ஆகியோர் பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் கருணாநிதி பயோபிக் குறித்த கேள்விக்கு பதிலளித்தனர். நிச்சயமா அது என்ன கேரக்டரை கேட்டீங்கன்னா நிச்சயமா அதை பண்ணக்கூடிய ஒரு பெருமை நிச்சயமா எனக்கு இருக்கும். கலைஞர் ஐயா கேரக்டரா தான் பண்ணணும். பிகாஸ் நான் சமீபத்தில் வந்து ஒரு சேம் கேரக்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நிச்சயமா தெலுங்குல பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ அதுக்கான அந்த ஹோல் ஒரு ப்ராசஸ் வந்து உண்மையிலே எங்களுக்கு தெரிஞ்சது. அதுவும் ஒரு பயோபிக்காக தான் பண்ணியிருந்தேன். அது ஒரு லிவிங் சேம். இப்போ உண்மையிலே ஐயாவை பற்றி பண்ணும்போது அது ஒரு படமா பண்றதை விட ஒரு பெரிய சீரீஸாக தான் நம்மளால பண்ண முடியும். ஸோ நிச்சயமா அது பா. விஜய் சார் அவர் டைரக்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஐயோ கண்டிப்பாங்க, அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா யாருமே மறுக்க முடியாத ஒரு பெரிய ஒரு வரலாற்று பதிவு இல்லையா? வாய்ப்பு கிடைச்சா உறுதியா ஒரு வரமா வாங்கிக்க வேண்டியதான் இருக்கு. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.